ஆரம்பிக்கலாங்களா? பெண்களின் அடுத்த கட்ட கோரிக்கை, வீட்டிற்கு கண்டிப்பாக பணியாளர் வேண்டும். காலையில 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு வரைக்குமே வேலை ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு செய்வோமா? என்ன ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். மேடு வேண்டாம், ஏன்னா மருமக இருக்கிறா. ஐயோ கிழட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? ஏற்கனவே துருன்னு வேலை செய்யற புள்ள இப்படி சொல்லியே எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஹஸ்பண்ட் ஜீவராசி நான் ஒருத்தர் இருக்கேன், இன்னொருத்தர் வந்து கஷ்டப்படக்கூடாது பாக்குறேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா? ஏன்னா இப்போ அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன செய்யும் போதெல்லாம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. வாயால சொன்னா மறந்துடுவீங்க. என் பாக்கெட்ல சீட் இருக்கு, அதை எடுத்து படிச்சுக்கங்க. மாமியாரு ஊருக்கு போயிட்டாங்கன்னா மெய்டு வேணும்னு ரொம்ப பெரிய டைமண்ட் சார். ஓஹோ கதை இப்படி போகுதா? ஏன் மெய்டு வேண்டாங்க? ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். பணம் கொடுத்து பாதி வேலை அவங்க பார்த்து பாதி வேலை நம்ம பாக்கிறதுக்கு எல்லா வேலையும் நம்ம வீட்டு வேலையும் நம்ம பார்க்க வேண்டியதுதானே. அவங்களையும் முழுசா எதையும் பண்ணி விட முடியாது. மாமியார் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு இடுப்பு வலி. நீங்க அவ்வளவு பொய்யா கோபால்? நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. தேவை இருந்தா கண்டிப்பா வந்து மெய்டு வச்சுக்கலாம். சொசைட்டி வச்சிருக்குன்றதுனால நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வச்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. இவர்கள் வீட்டுக்கு ஒரு மெய்டு வேணாம்னு நினைக்கிறது உண்மை காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? காசு பணம் கொட்டு மணி கில்ட்ட கிரியேட் பண்றதுக்காக வேணாம்னு நினைக்கிறாங்க. இல்ல கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாத்திரம் விளக்கும் போதுதான் எங்க மாமாக்கு எங்க அம்மா நான் பாத்திரம் விளக்கிட்டு அவ தூங்கிட்டு இருக்கா. எக்ஸாக்ட்லி. எல்லாம் ஒன்னால வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்துவதில் ஒரு மனத்தடை இருக்கு. அதுல இந்த மனத்தடையில இருந்து அவங்க வெளியில வரணும்னா அது உங்க சஜஷன் என்னன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபினான்ஷியல் அதிகமாயிடும். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்து கூட